வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் நல்ல பழக்கங்கள் பற்றி ஒரு அழகான கதையை கேட்கப் போகிறோம். இந்த கதையின் ஹீரோ நம் குட்டி தேஜேஷ். காலையில எழுந்திருப்பது எவ்வளவு ஜாலியா இருக்கு. காலை எழுந்தவுடன் பல் தேய்த்தல், முகம் கழுவுதல், குளிப்பது, இது நம்மை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது. நல்ல பழக்கத்தின் முதல் படி இதுதான். குட்டி தேஜேஷ், காலை உணவை மீதம் வைக்காமல் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். சரியா? சரி அம்மா. நன்றி அம்மா. உணவு சாப்பிடும் போது நன்றி சொல்லும் பழக்கம் நம்மை அன்பானவர்களாக மாற்றுகிறது. குட்டி தேஜேஷ் பள்ளிக்கு நடந்து செல்கிறான். வழியில் ஒரு காகிதம் தரையில் கிடக்கிறது. அவன் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடுகிறான். குட்டி தேஜேஷ், ஏன் அந்த காகிதத்தை எடுத்து தொட்டியில் போட்டாய்? ஏனென்றால் நம்மை சுற்றி சுத்தம் வைத்திருப்பது நல்ல பழக்கம். சுத்தமாக வைத்தல் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இது எல்லாருக்கும் உதவும் நல்ல பழக்கம். யாராவது புத்தகத்தை வீட்டில் மறந்து விட்டீர்களா? அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள். குட்டி தேஜேஷ் கையை உயர்த்துகிறான். அது நான் தான் மிஸ். அடுத்த முறை மறக்க மாட்டேன் மிஸ். உண்மையை சொல்வது நேர்மையின் நல்ல பழக்கம். அது நம்மை எல்லோரிடமும் மதிப்பிற்குரியவர்களாக்கும். விளையாட்டு மைதானம். ஒரு நண்பன் தனியாக உட்கார்ந்திருக்கிறான். ஏன் தனியாக இருக்கிறாய்? வா, என்னோடு விளையாடு. நண்பன் மகிழ்ச்சியாக வருகிறான். நண்பர்களுடன் பகிர்ந்து விளையாடுவது நட்பை வளர்க்கும் நல்ல பழக்கம். ஒருவரை ஒருவர் மதிப்பது முக்கியம். அம்மா, இன்று பள்ளியில் நான் நல்ல பழக்கங்களை பின்பற்றினேன். அதுதான் என் பையன். சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் நம்மை பெரிய நல்லவர்களாக வளர்க்கும் என்பதை புரிந்து கொண்டாய் அல்லவா? குழந்தைகளே, நீங்கள் கூட குட்டி தேஜேஷ் போல நல்ல பழக்கங்களை பின்பற்றுவீர்களா? அப்படியானால் நிச்சயம் நீங்கள் நல்லவர்களாக வளர்வீர்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போமா?